ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் ஒரு அருமையான வெஜிடபிளும் பருப்பு வகையை சேர்ந்த ஒரு அருமையான ஒரு ப்ரோட்டீன் கிரேவி குயிக்காக எப்படி ஃபாஸ்ட்டாக செய்யணும் பார்க்கணுமா? அதுக்கு இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு முத வரீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிட்டு பார்த்தீங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், சப்பாத்தி, தோசைக்குன்னு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு கிரேவியாக இருக்கும். வாங்க அது எப்படி செய்யலாங்கிறது இந்த வீடியோவில் பார்த்துடலாம். அதுக்கு என்ன பண்ணுறீங்கன்னா, அது மாதிரி கடாயில் 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து நல்லா ஹீட் பண்ணுங்கள். எண்ணெய் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்து நல்லா பொரிய விடுங்க. அது நல்லா பொரிஞ்சு வந்ததும் ஜீரகம், பெருஞ்சீரகம் இதெல்லாம் சேர்த்துட்டு லைட்டாக ஃப்ரை பண்ணிக்கோங்க. அடுத்து பொடியாக நறுக்கினா 2 பெரிய வெங்காயத்தை சேர்த்துட்டுக்கோங்க. கூடவே பொடிசாக கட் பண்ணால் கார்லிக் சேர்த்துட்டு கருவேப்பிலையும் சேர்த்து நல்லா ப்ரௌன் ஆகிற வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், ப்ரௌன் ஆகலாம் வதக்கி வந்துருச்சு. அதில் 4 பச்சை மிளகா கீரி சேர்த்துக்குங்க. அடுத்து உங்களுக்கு விருப்பமான எந்த காய்கறிகள் இருந்தாலும் சேர்த்துக்கலாம். நான் அந்த மாதிரி புடலங்காய் பொடிசா கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அடுத்து கூடவே ஒரே ஒரு கேரட்டையும் பொடிசா கட் பண்ணி சேர்த்துட்டு இது நல்லா அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் நல்லா வதக்கி விடுங்க. மீடியம் ஃப்ளேமில் வச்சு வதக்கி விடுங்க. அடுத்து ஒரு தக்காளி சேர்த்துக்குங்க, பொடிசா கட் பண்ணி. இதே நல்லா மசிஞ்சு குழஞ்சி வர வரைக்கும் வதக்கிக்கலாம். பாருங்கள், தக்காளி இதெல்லாம் நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதில் வந்து 2 ஸ்பூன் அளவுக்கு சாம்பார் பொடி சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதே ஒரு மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு லைட்டாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அடுத்து நான் ஏற்கனவே ஒரு 100 கிராம் அளவுக்கு பட்டாணி, பாசிப்பருப்பு அதெல்லாம் சேர்த்துருக்கேன். சேர்த்து நல்லா வேக வச்சுருக்கேன். அதையும் சேர்த்து தேவையான உப்பு சேர்த்துக்குங்க. இதுக்கு தேவையான தண்ணியை சேர்த்து சுடு தண்ணி சேர்த்துக்குங்க. அப்போ தான் நல்லா குயிக்காக வெந்து வரும். சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சம் காரத்துக்காண்டி சிறிதளவு மிளகாய்த்தூள் சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி மூடி போட்டு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க விடுவோம். பாருங்கள், எண்ணெயெல்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு ஒரு கிரேவி பதத்துக்கு அருமையாக வந்துடுச்சு. அவ்வளோதாங்க, சூப்பர் ரெடி ஆகிடுச்சு. இதில் வந்து பொடிசா கட் பண்ணால் கொத்தமல்லி தழை சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிங்கன்னா ஒரு ஃபேண்டாஸ்டிக்கான ஒரு ப்ரோட்டீன் கிரேவி, நல்ல வெஜிடபிள் சேர்த்த ஒரு ப்ரோட்டீன் கிரேவி ரெடி ஆகிடுச்சுங்க. இது வந்து பார்த்திங்கன்னா சாதம், தோசை, சப்பாத்திக்கெலாம் ஃபேண்டாஸ்டிக்காக இருக்கும். கிரேவி பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா நம்ம சேனல் விஜயநாயகம் யூடியூப் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துட்டுருக்கோம். இந்த மாதிரி வீடியோ பார்க்குறது நம்ம சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம்.